இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி, ஸ்மூதில நீ என்ன மிக்ஸ் பண்ணிருக்க? உன்கிட்ட கோகனட் மில்க கொண்டு வான்னு நான் கேட்டிருந்தேன்ல, அதுல என்னத்த மிக்ஸ் பண்ண? எல்லாருமே சாப்பிட்டோம், யாருக்கு எதுவுமே ஆகல. ஸ்மூதியால மலிஷ்காக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன கலந்தானே சொல்லு. மேம், நான் எதுவுமே பண்ணல. இங்க நடந்ததுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். இவ என்ன பண்ணா? நீ நீ எதுக்காக போய் சொல்ற? நான் உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு நான் கொடுத்துருவேன். உண்மையை தான் சொல்றேன். நான் என் கண்ணால எல்லாத்தையும் பார்த்தேன். ஐயோ மலிஷ்கா, நீ சொல்ல வந்தது சொல்லுமா. சார், இவங்க கிச்சனுக்குள்ள வந்ததை நான் பார்த்தேன். அங்க இவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, காயம் ஏற்படுத்த நினைச்சா அது நமக்கே திரும்பி வந்துடும். பெருசா லக்ஷ்மிய பழிவாங்க கிளம்பிட்டா. அது உன்னையே பாதிச்சது பாத்தியா? ஐம் சாரி பாட்டிமா. என்ன சாரி மலிஷ்கா? இப்ப லக்ஷ்மி எதுக்காக நீ பழி வாங்கணும்? லக்ஷ்மி உன்னை ஏதாவது சொன்னாலா? இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாலா? இல்லையே. இன்ஃபேக்ட் திட்டினா கூட வாயை மூடிட்டு அமைதியா இருக்கா. எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறா? அப்படி இருக்கும்போது எதுக்கு லக்ஷ்மி பழி வாங்கணும்? இந்த வீட்ல என்ன நடக்குது? ரிஷி ரிஷி உனக்கு அடிமையா இருக்கான். அப்புறம் மலிஷ்கா, உன் மேல இருக்கிற கோபத்தால அவ குணமே மாறிடுச்சு. ஆனா உன்ன மாதிரி திருட்டுத்தனமா நடந்துக்க அவளுக்கு இன்னும் தெரியவே இல்லை. அத பார்த்தோமே, தப்பு பண்ண போய் அந்த தப்புல அவளே மாட்டிக்கிட்டாள். ஆனா இதே பிளான நீ மட்டும் போட்டிருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அந்த பிளான்ல நீ ஜெயிச்சிருப்ப. ஏன்னா நீ அவ்வளவு சாதுரியமா பிளான் பண்ற. அதுல ஒன்னும் அடிச்சுக்க முடியாது. நீலம், என்ன பேசுற? என்ன உளறிட்டு இருக்க? இத்தனை பேர் முன்னாடி தப்பு பண்ணது மலிஷ்கான்னு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தப்பு பண்ணது அவதான் குற்றவாளி. அந்த உண்மை எல்லார் முன்னாடியும் தெரிஞ்சு போச்சு. ஆனா நீ லக்ஷ்மியை குறை சொன்னா என்ன அர்த்தம்? நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன், வீக்கம் குறைஞ்சிரும். ஆனா உதட்டுல வலி தொடர்ந்து இருக்கும். வலி குறையறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கெமிக்கல் ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆயிருக்கு. டாக்டர், 2-3 இன்ஜெக்ஷன் இன்னும் போடுங்க டாக்டர். இத சீக்கிரமா குணப்படுத்திடுங்க ப்ளீஸ். அதிகமா பேசாதீங்க, வலி இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். ப்ளீஸ். என்னாச்சு மல்லிஷ்கா? என்ன உடனே இங்க வான்னு சொன்ன, என்னாச்சு? I'm really sorry. உனக்கு என்னடி ஆச்சு? Shut up. மலிஷ்கா, you shut up. நீ பேச பேச இன்னும் வலி அதிகமாகும். சோ ப்ளீஸ் வாயை மூடு. பட் இது எப்படி ஆச்சு? நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். திஸ் இஸ் நாட் ரைட். இதெல்லாம் சரியில்லை. அந்த பாயசத்தை அம்மா சாப்பிட்டிருந்தா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா. அவ பண்ணது மிகப்பெரிய கிரைம். அண்ணா, எதுக்காக இதை இஷ்யூ ஆக்குறீங்க? அம்மா தான் பாயசம் சாப்பிடலையே. இன்ஃபேக்ட் மலிஷ்கா தடுக்க முயற்சி பண்ணால. தடுத்தாலே தவிர உண்மையை சொல்லலையே. சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். மல்லிஷ்காவுக்கு தண்டனை கிடைச்சாச்சு. அவ இத ஒரு தண்டனையா நினைக்காம பாடம்னு நினைச்சானா அது அவளுக்கு நல்லது. இதே மாதிரி திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்தானா என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவா. எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. மலிஷ்கா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அதுக்கு காரணம் லக்ஷ்மி தான். ஏன்னா லக்ஷ்மி சூப்பரா பிளான் பண்ணி அவங்களோட வேலண்டைன்ஸ் டேவை கெடுத்துட்டா. நிறுத்து கரிஷ்மா. எப்ப பாரு லக்ஷ்மியை குத்தம் சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தமா? பழி வாங்கினது மலிஷ்கா, நீ லக்ஷ்மியே குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இது எப்படி கரிஷ்மா? எனக்கு கொஞ்சம் புரிய வையேன். நம்மள யாராவது மலிஷ்காவோட பார்ட்டியை கெடுத்திருந்தோம்னா அப்ப நம்ம எல்லாரையும் பழி வாங்கிடுவாளா? மலிஷ்கா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டா. அவ இந்த லெவலுக்கு இறங்கி போயிருக்கா. ரிஷியோட விஷயம் வரும்போதெல்லாம் அவ ரொம்பவே இன்செக்யூர்டா ஃபீல் பண்றா. அவனுடைய அன்புக்காக அவ பைத்தியமா அலையறா. என்ன வேணாலும் செய்ய துணிறா. ஆனா ஏன்? நான் தான் அவகிட்ட சொல்லிட்டேன்ல, நான் ஒன்னும் ரிஷியை பறிக்கிறதுக்காக இங்க வரலன்னு. அப்புறம் எதுக்காக நான் இதெல்லாம் பண்ண போறேன்? ரிஷி என்னுடைய புருஷனா இருந்தான். ஆனா இப்ப அவன் மலிஷ்காவை தான் லவ் பண்றான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் எதுக்கு வரப்போறேன்? அவங்களுக்கு நடுவுல என்னால வர முடியாது. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க, கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க.
நல்லா இருக்கியாடா? இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க? சோனல், I'm really sorry மலிஷ்கா. உன் உதடு பார்க்க பெருசா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்கு. I'm sorry. shut up idiot. நான் அரஞ்சன வை அப்படியே உன் கண்ணு வீங்கி போயிடும். உனக்கு இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்து உன் உதட வீங்க வச்சா சரியா போயிடும். மலிஷ்கா ரிலாக்ஸ். இவ என்ன மலிஷ்கா மருந்து. தேங்க்யூ ரிஷி. என்ன நீ நல்லா பாத்துக்கிட்ட. தேங்க்யூ எனக்கு சொல்லாத, அத போய் லக்ஷ்மி கிட்ட சொல்லு. நாங்க எல்லாரும் உன்னை திட்டணும், ஆனா லக்ஷ்மி தான் எங்களை தடுத்தா. உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போய் சொன்னா. உனக்கும் லக்ஷ்மிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். உன்னை பொறுத்தவரை நான் லக்ஷ்மியை கிஸ் பண்ணேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அண்ட் அதுக்கப்புறமும் நீ லக்ஷ்மியை பழி வாங்கறதுக்கு துடிச்சிருக்க. பட் லக்ஷ்மி என்ன பண்ணா? மலிஷ்கா மொத்த ஆதாரமும் உனக்கு எதிராக இருந்தது. நீ தான் அந்த மருந்தை கலந்த. ஆனா லக்ஷ்மி உன்னை ஏதாவது பண்ணால? ஒன்னும் பண்ணல. நீ பழி வாங்கணும்னு முயற்சி பண்ண, அவளுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைச்ச. ஆனா இருந்தாலும் லக்ஷ்மி உன்னை எதுவும் பண்ணல மலிஷ்கா. அவ உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம், ஆனா அவ அப்படி எதுவும் பண்ணல. எங்க கிட்ட இருந்து காப்பாத்தி உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போக சொன்னா. இதுதான் லக்ஷ்மி. அதோட லக்ஷ்மியை பத்தி நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ நிச்சயமா அவ அந்த மாதிரி இல்ல. ஒருவேளை அவ பழிவாங்க நினைச்சிருந்தா எனக்கு அவ டிவோர்ஸ் கொடுத்திருக்க மாட்டா. நீ லக்ஷ்மியை சந்தேகப்படுற அப்படின்னா நீ என்ன சந்தேகப்படுற? நான் உன்னை ஏமாத்திருவேன்னு நினைச்சு சந்தேகப்படுற. பட் அப்படிலாம் எதுவும் இல்ல மலிஷ்கா. சொல்ல போனா நான் தான் லக்ஷ்மியை ஏமாத்திருக்கேன். அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ண, மறுபடியும் ஏமாத்தி டிவோர்ஸ் கொடுத்தேன். ஆனா அதுக்கப்புறமும் லக்ஷ்மி உன்னை பழி வாங்கணும்னு எப்பவும் நினைச்சதில்ல. இதுதான் லக்ஷ்மி. அவ எப்பவும் அப்படித்தான். ஆனா இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்ட மலிஷ்கா. உன்னால எப்பவும் லக்ஷ்மி ஆக முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் லக்ஷ்மி ஆகவும் விரும்பல, புரியுதா? அவள மாதிரி நான் எதுக்கு ஆகணும்? அதோட ஆயுஷ் மாதிரி பேசுறத நிப்பாட்டு. லக்ஷ்மி தேவி மாதா பிளடி ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். மத்தவங்க என்ன மாதிரி ஆவாங்க, நான் மத்தவங்கள மாதிரி ஆக மாட்டேன். மலிஷ்கா, நான் மலிஷ்காவா தான் இருப்பேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ரிஷி? புரிஞ்சிருச்சு மலிஷ்கா, புரிஞ்சிருச்சு. ஐ அம் ரியலி சாரி. நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைன்னா கால் பண்ண. அண்ட் இன்னொரு விஷயம் மலிஷ்கா, நீ எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கல்ல. உனக்கு எப்பவுமே என் மேல சந்தேகம் தானே லக்ஷ்மி விஷயத்துல. சோ இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்.